ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முக்கியமாக டூல்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இங்கே நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, டூல்ஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ டூல்ஸை கரெக்டாக படிங்க. எனக்கு ஒருத்தர் 2 நாளைக்கு முன்னாடி கால் பண்ணியிருந்தார். அவர் கால் பண்ணி, சார் நான் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறேன், என்னால் மந்த்லி 2 lakh 3 lakh எடுக்க முடியுமான்னு கேட்குறாரு. மார்க்கெட்டில் அது எல்லாமே பாசிபிலிட்டிஸ் தான். பட் அதுக்கு ஸ்டடி கொஞ்சம் நீங்கள் படிச்சுட்டு வரணும். படிச்சுட்டு டூல்ஸ் ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரியணும். யூஸ் பண்ண தெரிஞ்சுன்னா உங்களால் கண்டிப்பாக எடுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம், என்னோடய டிமேட் அக்கௌண்ட்டுக்குள்ளே நான் உள்ளே போயிட்டேன். ஸோ இதில் நான் ஹிண்டால்கோ எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஹிண்டால்கோவில் நான் எப்படி ஒரு டூலை யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். ஸோ லாஸ்ட்டில் இருக்கிற மோருங்க பக்கத்தில் 3 சிம்பிள் இருக்கா ரைட் ஹேண்ட் சைடில், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சார்ட்டுன்னு இருக்கும். அந்த சார்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக வெளியில் போயிடும். உள்ளேயும் சார்ட் ஓப்பன் பண்ணலாம். உள்ள சார்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சைட்லேயே காட்டிடும். இந்த சைடே உங்களுக்கு ஃபுல்லாக சார்ட்டை காட்டும். சரிங்களா? ஸோ எப்போதும் இது உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது. ஸோ எப்போவுமே வெளியில் போயிருங்க. நான் வெளியில் உள்ள சார்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு ஸ்டடீஸ்க்கு நான் போகிறேன். ஸ்டடீஸை பொறுத்த மட்டும் இங்கே நிறையா பேர் யூஸ் பண்ணுறது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மோர் தென் 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க யூஸ் பண்ணுற முக்கியமான 2 இண்டிகேட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்ஐசிடி அப்புறம் ஆர்எஸ்ஐ. எம்ஐசிடி நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா, எம்ஐசிடியில் தான் எப்போ எக்ஸிட் ஆகிறது அப்படிங்கிறது ஓரளவுக்கு இன்ட்ராடேயில் பொறுத்த மட்டும் எப்போ எக்ஸிட் ஆகிறதுங்க ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே ரிஸ்க்கே எடுக்கக்கூடாது. இன்ட்ராடேயில் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இங்கே ரிஸ்க் டேக்கராக நான் ரிஸ்க் லவ்வரான்னு கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தொடர்ந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும். சரிங்களா? ஆர்எஸ்ஐ, நான் ஆர்எஸ்ஐயை பற்றி ஃபுல்லாக நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ தொடர்ந்து என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாம் புரியும். என் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு வாங்க. உங்களுக்கு நல்லா இதில் நான் சொல்கிறது எல்லாமே ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுட்டேன். இந்த டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுங்கிறது மட்டும் தான் அவனுக்கு காட்ட போகிறேன். ஆர்எஸ்ஐ, எம்ஐசிடி ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நீங்கள் போயிட்டு ஸ்டடீஸில் எடுத்துருங்க. டிஸ்பிளே, இங்கே நீங்கள் போனீங்கன்னா மோஸ்ட்லி கேண்டில் நான் கேண்டில் தான் எடுக்கிறேன். பாரோ எனக்கு அதில் அந்தளவுக்கு கிளாரிட்டி இல்லை. சரிங்களா? நீங்கள் மித்த எதுனாலும் யூஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? லயனு, ஸ்டெப்பு இதெல்லாம் தாண்டிலும் நீங்கள் கேண்டில் யூஸ் பண்ணும்போது டிஸ்பிளேயில் போயிட்டு நீங்கள் கேண்டில் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பக்காவாக இருக்கும். சரிங்களா? அப்போ அதன் பிறகு நான் இப்போ உங்களுக்கு நான் இன்ஃபோ போகிறேன். இன்ஃபோவில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு கேண்டிலை டச் பண்ணுறேன் அப்படின்னா அதனுடைய ஓப்பன் ஹை லோ எப்படி போயிட்டுருக்குங்கிறது எனக்கு தெரியணும். அதனால் இன்றைக்கி நான் 1 day கேண்டில் மாற்றுறேன். ஸோ அதனோட 1 day கேண்டில் பார்த்தீங்கன்னா அதனுடைய எவ்வளோ அதனுடைய ஓப்பன் ஹை லோ அப்படிங்கிறது இதில் காட்டும். ஓங்கிறது ஓப்பன், ஹெச்ங்கிறது ஹை, கீழே எல்லுங்கிறது லோ. சரிங்களா? ஸோ இதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் இப்போது பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு நீங்கள் ட்ரேடு கொடுக்கணுமா அப்படிங்கிறது, இங்கே பை செல்லுன்னு இருக்குது. இந்த ட்ரேட் கொடுக்கணுங்கிறது அவசியமே இல்லை. நீங்கள் என்ன பண்ணலான்னா, நான் கேண்டில் ஸ்டிக், அதாவது நான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பக்காவாக பண்ணிவிட்டேன், நான் அந்த இடத்துக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரேட் சிம்பிள் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கேயே நீங்கள் பை செல் எல்லாமே கொடுத்துக்கலாம். நான் எம்ஐஎஸில் வாங்குறேன்னா சிஎன்சியில் வாங்குறேனாங்கிறத நீங்கள் தெளிவாய்க்கோங்க. குவான்டிட்டி எவ்வளோ குவான்டிட்டி வேணும், அதாவது உங்களுக்கு தெரியும் நெஃப்டியை பொறுத்த மட்டும் இங்கே லாட்டை, ஷேரை பொறுத்த மட்டும் நீங்கள் எவ்வளோ 1 2 நீங்கள் கொடுத்துடலாம். இப்போ நான் ஷேர் வச்சுருக்கேனால நான் 100 நான் கொடுத்துட்டேன். இதே இது நான் நெஃப்டியில் லாடுறேன், இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா நான் லாட் கொடுத்துட்டா இங்கேயே உங்களுக்கு பை ஆயிரும். இங்கேயே நீங்கள் செல்லும் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஆஃப்டர் தட் அப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே ட்ரா சின்னதாக ஒரு பென்சில் சிம்பிள் இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்களுக்கு ஒரு முக்கியமாக சொல்கிறேன், இதை பற்றி, அதாவது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி வரையணும்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் இதில் இருக்க டூல்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? நான் ரொம்ப மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது இந்த ஹரிசாண்டல். இதுதான் எனக்கு ரொம்ப தேவைப்படும். ஏன்னா நான் மோஸ்ட்லி பார்க்குறது 1 day கேண்டில், அப்புறம் வீக்லி கேண்டில், மந்த்லி கேண்டில். ஸோ இதனுடைய கோடிங்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது இந்த கேண்டில்லாம் இருக்குது அப்படின்னா இதுக்கு பின்னாடி கோடிங்னு ஒரு விஷயம் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு இடமும் பிரேக் ஆகும் போதும் உங்களுக்கு ஒரு கேண்டில் இங்கே நீங்கள் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி எடுப்பீங்களா, அந்த பிரேக் அவுட் ஒரு கேண்டிலேருந்து அடுத்த கேண்டில் பிரேக் அவுட் பண்ணுதா, ப்ரீவியஸ் கேண்டில் ரெட்டாக இருக்கு, அந்த ரெட் கேண்டில் நான் இப்போ ஹரிசாண்டல் லைன் வரைகிறேன். இன்றைக்குள்ள கேண்டில் க்ரீனில் முடிஞ்சிருக்கு, நேற்று உள்ளது ரெட்டில் இருக்குது. சரிங்களா? இப்போ நிறையா படித்த, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆன படித்த ட்ரேடர்ஸோட மோஸ்ட்லி
அவங்க என்ட்ரு ஆகிற இடம் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுறது வந்துட்டு பிரேக் அவுட். இந்த பிரேக் அவுட்டில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அதை தாண்டி, அதாவது சப்ஜெக்ட் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. ஒரு கோடிங் க்ரியேட் பண்ணுறவர் எப்படி பண்ணியிருப்பாருங்கிறத யோசிங்க, சரிங்களா? அதாவது ஷேர் மார்க்கெட்டில் படிக்கிறது மட்டும் உங்களுக்கு கை கொடுக்குமா இல்லையான்னு தெரியாது, பட் நீங்கள் நிறைய விஷயங்கள் இதில் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதனால் ஒரு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கும்போது நிறைய சான்சஸ் இருக்குது. நான் எப்பவும் சொல்கிறேன், ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே பையர் இருக்காரா செல்லர் இருக்காரா ப்ராப்பராக மார்க்கெட்டுக்குள்ளே, அதாவது ஷேருக்குள்ளே இல்லை, மார்க்கெட் நல்லா இருந்தால் தான் நீங்கள் அடுத்து ஷேரே பார்க்க முடியுங்க. நிறைய பேர் ஷேரை மட்டும் நோட் பண்ணுறீங்க. மார்க்கெட் நல்லா இருந்தால் தான் நீங்கள் ஃப்ளக்ஷுவேட்டில் கரெக்டாக உங்களால் பண்ண முடியும், சரிங்களா? இப்போ நம்ம வந்து ட்ராவில் போயிடலாம். நான் ஹரிசாண்டல் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறேன். அப்புறமாட்டுக்கு இது வந்து இந்த சிம்பிள் நான் ஏன் கிளிக் பண்ணேன்னா, இதை எங்கே இருந்தாலும் நம்ம கிராஸாக வரைஞ்சிக்கலாம். அதாவது எனக்கு டேரெக்டாக ஒரு லைன் போடணும், ஏதாவது எழுதணும், அந்த இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா நான் இந்த லைன் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இன்னொரு லைன் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுவும் அப்படி தான் ட்ரா பண்ணுறது தான், கிராஸாக ட்ரா பண்ணுறது தான். கிளியராக உங்களுக்கு, அதாவது ஒரு லைன்லேருந்து கிளியராக எப்படி எடுக்கணும், உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகுறது எப்படி அப்படிங்கிறத இந்த இதில் பார்க்கலாம். இதை நீங்கள் சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? மித்ததெல்லாம் உங்களுக்கு வந்து ரேஷியோ கால்குலேஷன் பண்ணுறது, சரிங்களா? இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் படிக்கணும். நான் இது தொடர்ந்து இதுக்காக ஒரு வீடியோ போடுறேன், சரிங்களா? பிஃபன் ஓகே அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகும் எல்லாமே போடுறேன். இது ஒரு சிம்பிள் ஆக்சஸ், ஒரு ஃப்ரெஷருக்காக, அதாவது புதுசாக மார்க்கெட்டுக்குள்ளே வரவங்களுக்கு என்ன தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா இன்றைக்கி என்னுடைய சேனலை பார்க்குற எல்லாருமே என்னென்னா, எல்லாருமே ரொம்ப ஃப்ரெஷராக இருக்காங்க, ஷேர் மார்க்கெட் பற்றி எதுவுமே தெரில, அவங்களுக்காக இந்த வீடியோ பண்ணேன். ஸோ மொத்தமாக நான் இவ்வளோ வேலை பண்ணிவிட்டு இதை டெலிட் பண்ணால் சிம்பிள், அங்கே ஒரு சின்னதாக இருக்கும், டெலிட் கொடுத்துட்டேன் அப்படின்னா மொத்தமாக டெலிட் ஆகிடும். நான் ஃபஸ்ட்லேருந்து என்னோட ட்ரா பண்ணலாம், சரிங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ, பாய், டாட்டா.